गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள், இன்றைய கிழமை சனிக்கிழமை, சித்திரை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு தியாக மனப்பான்மை உங்களுக்கு நிறைய இருக்கும். எதிர்பாராமையே எல்லாருக்கும் உதவிடும் பண்புகள் உங்களிடம் நிறைய இருக்கும். மூலதனமாக பணம் செலுத்தும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. எல்லாத்தையும் யோசிச்சு இது நம்ம திருப்பி எடுக்க முடியுமா, இவ்வளவு மூலதனம் போட்டா அதுல நிறைய வருமானங்கள் வருமா பின்னாடி, அந்த மாதிரியான யோசனைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மூலதனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இறங்குறது ரொம்ப நல்லது. ரகசியமான விஷயங்களோட ஈடுபாடுகள் இன்னைக்கு மேலும் பலப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையின் தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அதாவது தந்தை வழிபாட்டிக்கு. இளைய சகோதரருக்கு தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெளியில தங்குவோமா, வெளியில போய் கொஞ்சம் இடமாறுதல் இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துங்க. ஏதாவது சின்ன குறைபாடுகள் வந்தாலும் உடனடியா மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். பூர்வீக சொத்துகளின் மீது அதிக கவனங்கள் தேவை. நீங்க வெளியூர்கள்ல ரொம்ப தூரமா அந்த மாதிரியான நிலையில இருந்தாலுமே கூட அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வுகள், அயர்வு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். சொந்த ஊருக்கு இல்லைன்னா குலதெய்வ கோவில்களுக்கு இல்லைன்னா உறவினர்களோட வீடுகளுக்கு எல்லாம் பயணங்கள் போவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனையான உறவுகள் வழியில இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, ரொம்ப காலமா இருக்கிற பிரச்சனைகளை விட்டு உதறிடுவீங்க. அதெல்லாம் இனிமே வேண்டாம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு நீங்க அதுக்கு நிறைய முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகள் வழியில இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மை தரும். தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உறவினர்கள் வழியில எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்கால சேமிப்பு திட்டங்கள் குறித்து ஏதாவது சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடன் படித்த நண்பர்கள் வழியில செலவுகள் ஏதாவது ஏற்படலாம். அவங்களோட சந்திப்பு நிகழ்ந்தாலே இன்னைக்கு எந்த சந்திப்புகள் நிகழ்ந்தாலும் அவங்களோட நம்ம ஏதாவது நேரம் செலுத்தும் போது ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரி நமக்கு செலவுகள் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்ல மார்பு, நுரையீரல் பகுதிகள்ல அதிக கவனங்கள் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் மருத்துவரை உடனே ஆலோசிப்பது மிகுந்த அவசியம். குழந்தை பேருக்கான மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது எடுப்போமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக இடங்கள்ல கட்டுமான பணிகள், பழுது சார்ந்த பணிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த ஊர்ல புதிய முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண நஷ்டம் இல்லைன்னா தோல்வி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது
அதிக கவனங்கள் தேவை. சொத்தின் மீதான கடன்கள் ஏதாவது வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அத வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சு விடுறது மிகவும் நல்லது. யாருடனும் முடிந்த அளவு தகராறுகள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்து விடுவது மிகுந்த நன்மை தரும். தந்தைக்கு கண் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. உங்களுடைய செயல்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உற்பத்தி துறைகள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சுப காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மன தடுமாற்றம், பயம், பதற்றம் இந்த மாதிரியான உடல் விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம புதிய முயற்சிகள் எடுக்கும்போது நமக்கு மேலும் பதற்றங்கள் தான் அதிகமாக வரும். பெரிதாக அதுல மனதளவுல செயல்பட முடியாது. நிறைய வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்காது. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். வெளிநாடு குடியுரிமை, வெளிநாடு பயணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். இது எல்லாமே மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். உயர்கல்வி படிக்கும் விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு, வாகனம், மனை இதன் வழியில லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழியில ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். அவங்க வழியில ஏதாவது உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைய நடக்கும். வியாபாரங்கள்ல நன்மை, லாபம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். உங்களுடைய புகழ் கூடும் இன்னைக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை வேலைகள்ல எல்லாமே ஈடுபடுறவங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தரிசனங்களுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்கான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. முக்கியமான விஷயங்கள்ல ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது மிகவும் நன்மை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உதவிகளும் லாபங்களும் நிறைய இன்னைக்கு இருக்கும். சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்ல மருத்துவ தீர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர்கள் திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது உதவிகள், ஆதாயம் இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல இன்னைக்கு தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு அது நல்லபடியாக இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய லாபங்கள் இன்னைக்கு உண்டு. வாசனை பொருட்கள் விற்பனை பண்றவங்களுக்கு லாபம் அதுல அபரிமிதமாக வரும். நம்பிக்கைகளால இன்னைக்கு முன்னேற்றமும் லாபமும் அடையக்கூடிய நாளாக இருக்கும். எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருப்பீங்க இன்னைக்கு. இதுல நம்ம ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருமோ அப்படின்ற நினைவுகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கும். சொத்துகள் மீது கடன்கள் இருந்தால் விரைந்து நீங்க அடைச்சிடுறது மிகவும் நன்மை தரும். கலை பொருட்கள் தயாரிக்கின்ற எண்ணங்கள் ஏதாவது வரும். அது சம்பந்தமான விற்பனைகள் செய்வோமா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் வாங்குற விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அதை எல்லாமே நல்லா விசாரிச்சு நீங்க வாங்குறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வாகன இன்சூரன்ஸ் ஏதாவது புதுப்பிக்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு எண்ணங்கள் இருக்கும். அதை ஏதாவது புதுப்பிக்க வேண்டிய விஷயங்கள்லயே இன்னைக்கு ஈடுபடுவதற்கான முயற்சிகளும் எடுப்பீங்க. உடைமைகளை எல்லாமே கவனமோடு வச்சுக்கணும். வெளியில போகும்போது ஞாபக மறதியாக இங்கேயும் எதையும் விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையும் கவனமாக எடுத்துக்கொண்டு போகணும். புதிதாக பொருட்கள் வாங்குற விஷயங்கள்ல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. போலியான பொருட்களும் கலந்து இருக்கும். அதனால நம்ம கவனமா பார்த்து வாங்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு வேலைகளுக்கான அப்ளை பண்ண போறீங்கன்னா பண்ணலாம் இன்னைக்கு. வரன் பார்க்க போக விரும்புறீங்கன்னா இன்னைக்கு போகலாம். உங்களுக்கு அந்த வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அது நிறைய
முன்னேற்றங்களை தருவதாக இருக்கின்றது. திருமண விஷயங்கள் பேசி முடிக்கலாம். பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு இன்னைக்கு எந்த ஒரு புது முயற்சிகளையும் ஈடுபடக்கூடாது. அது பெரிய இம்சையையும், தொல்லையையும் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. முடிந்த அளவு கடன் வாங்காம இருங்க. கடன் வாங்குனீங்கன்னா, அத அடைக்கிறதுக்கே நம்ம பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்காம இருங்க. புதிய முயற்சிகள் நமக்கே எதிரான பிரச்சனைகளை எல்லாம் திருப்பி தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு சாதாரண நாளாக போறதே மிகுந்த நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் ரீதியான எண்ணங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வரலாம். வியாபாரங்கள்ல ஈடுபடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஏதாவது வரலாம். இந்த மாதிரியான தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும் இன்னைக்கு. வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பிட மாற்றங்கள் ஏதாவது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமான எண்ணங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு புதிதாக வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா தொழில்ல சிறப்பான கடமைகளை எல்லாம் ஆற்றுவீங்க. உங்களுடைய வேலை என்னவோ அதை சரியா முடிச்சு காட்டிடுவீங்க. உங்களுடைய திறமை காரணமாக பரிசுகளும், பாராட்டுகளும் நிறுவனத்தின் மூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. மதிப்பிற்குரிய நபர்களோட புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக முயற்சிகள் எடுப்பதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்கள் மீது அலட்சியம், வெறுப்பு இதெல்லாம் கொண்டவர்கள் மீது கோபம் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. நம்ம மேல அலட்சியமா இருக்கிறவங்க, நம்ம மேல வெறுப்பு காட்டுறவங்க மேல நமக்கு கண்டிப்பா கோபம் வரும். ஆனா அது நமக்கு தேவையில்ல. அவரோட மனநிலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நீங்க நகர்ந்து போறதே மிகுந்த நன்மை தரும். அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க நகர்ந்து போய்க்கொண்டே இருங்க. தொழில் இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே தைரியமாக இன்னைக்கு கூறுவீங்க. உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்வீங்க. நீங்க செய்யற விஷயங்களால உங்களுக்கு பாராட்டுகளும், பெருமைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வேலை ரீதியான சந்திப்புகள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாமே நீங்க கலந்து கொள்வீங்க. அரசு பணிகளுக்கான முயற்சிகள் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக வரும். தொழில் ரீதியான எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு இருக்கும். அவங்கள விட ஒரு படி முன்னேறி காட்டிடுவீங்க இன்னைக்கு. தொழிற்சாலைகளுக்கு சரியான வேலையாட்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இசை ஞானம் அதிகமா இருக்கிறவங்க அது சார்ந்த தொழில்கள் ஏதாவது எடுத்து நடத்துவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமாக தொழில் இல்லைன்னா வேலைகள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வேலைகள்ல உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படும் இன்னைக்கு நிறைய. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். உங்களுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா தொழில் ரீதியான பயணங்கள், வியாபார பயணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு நம்ம புதிய முயற்சிகள்ல எதுவுமே ஈடுபட வேண்டாம். அது நமக்கு பிரச்சனைகளை தருவதற்கு காத்து கொண்டே இருக்கின்றது. வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போக வேண்டாம். கடன் வாங்கி எந்த விஷயங்களையுமே இன்னைக்கு பண்ணாதீங்க. அது நமக்கு மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாகும். இன்னைக்கு தொல்லைகள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. அதனால என்னைக்கும் போல சாதாரணமாக இருக்கிறதே மிகவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான முடிவுகள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வரணுமோ அந்த விஷயங்களுக்கான முன்னேற்றத்தை இன்னைக்கு நீங்க நடத்தலாம். அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளையோ இல்லைன்னா சாதகமான தீர்ப்புகளையோ வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா வரன் பார்க்க போறீங்கன்னா போகலாம். புதிதாக வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத கருத்து மோதல்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களை பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் போனோம்னா நமக்கு பேச்சுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும் தெரிஞ்சா அதோட பேச்சை நிறுத்திக்கிறது மிகுந்த நன்மை தரும். வீண் விவாதங்களை எல்லாமே இன்னைக்கு முடிந்த அளவு நிறுத்தி விடுவது மிகுந்த நன்மைகள் தரும். பகைவர்களால கொஞ்சம் தொல்லை இன்னைக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு.
கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. தந்தை இல்லைன்னா தொழில் மூலம் பண வருவாய் இன்னைக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு வெளியூர், வெளிநாடு பயணம் போவதற்கான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது கடன் கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு. குடும்ப அன்பர்கள் யாருக்காவது சின்ன மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் அளவுல கொஞ்சம் துன்ப நிலை அவங்களுக்கு நிறைய இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு கலைகள்ல இல்லைன்னா அவங்களோட துறைகள்ல ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் நிறைய இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவிருக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தான தர்மம் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரக்க சிந்தனையோடு இன்னைக்கு இருப்பீங்க. நிறைய இரக்கப்பட்டு நிறைய நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வெளிநாடு போவதற்கான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு முடிந்த அளவு உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மை தரும். புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துக்கு நிறைய ஆதரவு தருவீங்க. குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இனிமையாக பேசிய எல்லா விஷயங்கள்லயுமே இன்னைக்கு வந்து சாதிச்சிடுவீங்க. நிலையான கொள்கைகளை இன்னைக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு அதன் வழியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முகம் பொலிவாக இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பார்க்கிறவங்களே என்ன சொல்லிருவாங்க, உங்கள பார்த்துட்டு போனா இந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மகிழ்ச்சியாக இன்னைக்கு வெளிய தெரிவீங்க பார்க்கிறதுக்கு. அலங்காரங்களோடு இன்னைக்கு காணப்படுவீங்க. அலங்கார பொருட்கள் எல்லாம் ஏதாவது வாங்கலாம். அணிகலன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தானமாகவோ, அன்பளிப்பாகவோ யாருக்காவது பொருளோ, பணமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல குடும்பத்தினரோட ஆதரவு அதிகமாக இருக்கும். உங்களோட வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினர்கள் இன்னைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. உறவினர்கள் மத்தியில மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடும். ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரத்துல மிகவும் கண்டிப்போட இன்னைக்கு நடந்துக்குவீங்க. வட்டி குடுக்கும்போதோ, இல்ல பணம் எதுவும் குடுக்கும்போதோ நீங்க வந்து ரொம்ப கண்டிப்பா நடந்துக்குவீங்க. சீக்கிரமா கட்டுங்க. அடுத்த முறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுவீங்க இன்னைக்கு. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளோடு இன்னைக்கு இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. உணவுகள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சாப்பிடுங்க. முடிந்த அளவு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது மிகுந்த நன்மைகள் தரும். வேலைகள்ல விரைவாக செயல்படுவீங்க. வேலைன்னு வந்துட்டா இன்னைக்கு ரொம்ப வேகமான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த நேரத்துக்குள்ள இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே வேகமா பண்ணி காட்டிடுவீங்க இன்னைக்கு. பேச்சுல இனிமையும் கண்டிப்பும் கலந்தே இன்னைக்கு இருக்கும். இனிமையாக பேசி வேலை வாங்குற இடத்துல இனிமையாக பேசி வேலை வாங்கிருவீங்க. கண்டிப்போடு சொல்ல வேண்டிய விஷயங்கள கண்டிப்போடு இன்னைக்கு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இரண்டும் கலந்த நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் விவாதங்களை எல்லாமே தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது மிகவும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் இல்லைன்னா வியாபாரம் தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு தொடங்குங்க. அதுல வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமான காலமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனம் தேவை. ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது. சாலையில அது மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி ஓட்டிட்டு போறதும் கூடாது. ஒரே நேரா ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரமா போறதே மிகுந்த நன்மை தரும். சாலை பகுதிகள்ல அதிக கவனங்கள் தேவை. ரோட கிராஸ் பண்றீங்கனாலுமே நடந்து போய் கிராஸ் பண்றீங்கனாலும் 2 பக்கமும் நல்லா செக் பண்ணிட்டு நீங்க நடந்து போய் கிராஸ் பண்ணுங்க. எல்லாமே இன்னைக்கு கவனத்தோடு செயல்படுவது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி பாக்யஸ்தானத்துல உச்சமாக இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார்.
இன்னைக்கு தந்தை வழி ஆதரவுகள் நிறைய கிடைக்கும். அவர்கள் வழியில நன்மைகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாருக்காவது கடன் தரும் சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். வேலை சம்பந்தமாகவோ, இல்லைன்னா பயணம் சம்பந்தமாகவோ, இல்லைன்னா அங்க போய் தொழில் தொடங்குற ரீதியாகவோ, ஏதாவது ஒரு விஷயத்து சம்பந்தமாக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள்ல வரும். உங்களுக்கும் தந்தைக்கும் இன்னைக்கு இணக்கம் அதிகமாக இருக்கும். பண முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்திக் கொள்வது மிகுந்த நன்மை தரும். பெரியவங்க கிட்டயோ இல்லைன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்ச ஆட்கள் கிட்டயோ நீங்க இதுல பண முதலீடு நிறைய பண்ணலாமா அப்படின்னு நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறமா நீங்க போடுறது மிகுந்த நன்மைகள் தரும். உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. முடிஞ்ச அளவு தியானம் பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தராது. பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. படபடன்னு இன்னைக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பீங்க. முடிந்த அளவு நிதானங்கள் தேவை. முன்னேற்றங்களுக்கான யோசனைகள் அதிகமாக இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலத்தொழில் இல்லைன்னா தந்தையார் தொழில் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். சுய முயற்சிகள்ல புதிய முயற்சிகள் இதுல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை இன்னைக்கு. அது உங்களுக்கு எதிரா திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இதுல எல்லாத்துலயும் அதிக கவனங்கள் வச்சுக்கோங்க. உடல்நிலையில பிரச்சனைகளுக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாலின நபரிடம் அதிக கவனங்கள் தேவை. நீங்க எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேலைகள்ல இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனசஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல பிழைகள் ஏற்படாம நீங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அந்த மிஸ்டேக் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஏதாவது எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளோடு இன்னைக்கு இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும். பொருட்கள் மீதெல்லாம் அதிக கவனங்கள் தேவை. எங்கு போனாலும் பொருட்களை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோமா, சரியா எத்தனை பேக் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி இந்த மாதிரி போறதே ரொம்ப நல்லது. அதனால பொருட்கள் மீது அதிக கவனம் வச்சுக்கோங்க. உங்கள் துறைகள் சார்ந்த ஆழ்ந்த ஆராய்ச்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய விஷயங்கள் இல்லைன்னா புதிய பொருட்கள் இதெல்லாம் கண்டறியக்கூடிய திறன் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அது சார்ந்த முயற்சிகள்லையும் நிறைய ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது எல்லாமே இன்னைக்கு கூடுதலாக இருக்கும். மதிப்பு மிக்க பொருட்களை அன்பளிப்பாக நீங்க யாருக்காவது வழங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதனால முடிந்த அளவு உணவு, உடைகள் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஞாபக மறதி நிறைய இருக்கும். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கவனமாக போங்க. ரொம்ப ஸ்பீட் எல்லாம் வேண்டாம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீண்ட பயணங்கள்ல எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள், அது சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல மனநிலை இன்னைக்கு இருக்கும். மேலதிகாரிகளுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழி வழியாய் பயன்படுத்தும் பொருட்கள் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த பொருள் நம்ம தாத்தா வச்சிருந்தாரு, அடுத்து நான் வச்சிருந்தேன், அடுத்து இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வழி வழியாய் பயன்படுத்துற பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் பொருள் வரவு எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு இன்னைக்கு உண்டு. வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லா சுப காரியங்களும் இன்னைக்கு பண்ணலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எல்லாமே தவிர்த்து விடுவது மிகுந்த நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். ரெட்டிப்பு லாபம் தரும் விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுவீங்க. இன்னைக்கு செய்யற காரியங்கள் இன்னைக்கு புதிதா ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா நீங்க போட்ட அமௌண்ட்டை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னேற்றமும் லாபமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணத்திற்கான செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கின்ற விஷயங்கள்ல
செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாலின நபர்களிடம் நீங்க அதிக கவனம் செலுத்தி நீங்க பழகணும். பயண செலவுகள் கொஞ்சம் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக ரீதியாக பயணங்கள் போகலாம். இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அப்படி இல்லைன்னா சுற்றுலா உங்க குடும்பத்தோட நண்பர்களோடயோ சுற்றுலாக்கள் போறதுக்கான பிளான் ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பயண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டில் உள்ள உறவுகளோடு சந்திப்புகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாசனை பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடைகள் வாங்கலாம். புதிதான ஆடைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நன்கொடை விளங்குகின்ற எண்ணங்கள் ஏதாவது வரலாம். பக்கத்துல இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஹம், ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கலாம், இல்லைன்னா முதியோர்கள் இல்லம் இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் காப்பகம் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஏதாவது டொனேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனம் தேவை. நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழ்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் பிரச்சனைகளுக்கெல்லாம் தகுந்த மருத்துவ தீர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். வயிறு பகுதிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அருகில் இருப்போருக்கு உதவுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதாவது பஸ்ல போகும்போதோ இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னைக்கு அருகில் இருப்போருக்கு உதவும் சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உறவினர்களை காணுவதற்கான பயணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பயணங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு செலவினங்களும் இன்னைக்கு இருக்கும். உங்களின் பொருட்கள் மீதான பழுதுகளை சரி செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கும். நம்மளோட பொருள் அந்த பொருள் ஒரு வண்டியே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். வண்டி ரிப்பேர் ஆகி ஒரு வாரமா சும்மா கிடக்கு. நம்ம அதை இன்னைக்கு ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி பாட்டிக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. உஷ்ண நோய்களால உங்களுக்கு இன்னைக்கு நிறைய அவதிகள் இருக்கும். கருத்து மோதல்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும். அனல் பறக்கிற அளவுக்கு கருத்து மோதல்கள் வரும். கடைசியில போனா பெரிய அடிதடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு நீங்க பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாம கருத்து மோதல்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறதே மிகுந்த நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்னால பண இழப்புகள் ஏற்படும். அதனால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கிறதே மிகுந்த நன்மைகள் தரும். எதிரிகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன்களை அடைக்க வேண்டிய கட்டாய நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். ரொம்ப அவசரப்படுத்துவாங்க. சீக்கிரமா கொடுங்க, எங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கு, அதை வாங்கணும், இதை பண்ணணும், அதனால எங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் தகராறுகள்ல ஈடுபடாம இருக்கிறதே மிகுந்த நன்மை தரும். திருமண விஷயங்கள்ல பேச்சுகள்ல அதிக கவனங்கள் தேவை. நீங்க எதை செய்ய முடியுமோ அதோட நிறுத்திக்கிறதே மிகுந்த நன்மை தரும். தேவையில்லாம நம்ம நிறைய சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான திருமண விஷயங்கள்ல பேச்சுகள்ல அதிக கவனங்கள் தேவை. ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேறு இடங்களுக்கு போவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. அதிர்ஷ்டமும் நிறைய இருக்கும். செலவுகளும் இன்னைக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். திருமண பேச்சுகள் பேசலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போகலாம். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணங்கள் போகலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா அதுல இம்சைகள், தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கே எதிரான பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதனால புதிதாக முயற்சிகளோ இல்லைன்னா தொழில்களோ எதுவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். பேசாம இருக்கிறதே மிகுந்த நல்லது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே லாபகரமானதாக முடியும். திருமணத்திற்காக எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மூத்த சகோதரருக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்ல பண விஷயங்களாகவோ பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னைக்கு அவருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படலாம். மனைவி வழியில ஆதாயம், லாபம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால டிவோர்ஸ் ஆனவங்க எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அது குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலுக்காக கடன்கள் வாங்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். கால்நடை வளர்ப்பு இல்லைன்னா பராமரிப்பு வேலைகள்ல
அது குறித்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்குவீங்க. இத இப்படிதான் பராமரிக்கணும். இத இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விலங்கினங்கள இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி நெறைய நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க. கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகள்ல. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் வழியில உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும். இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சமையல் கலையில இருக்கிறவங்களுக்கு அது குறித்த ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தோல் பகுதிகள்ல அதிக கவனம் தேவை. அதாவது தோள்பட்டை பகுதி அந்த இடங்கள்ல எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, உடல் நிலையில அதிக கவனம் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மை தரும். தன் குறிக்கோளை அடைவதற்காக அதிக முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. பேராசை அதிகரிப்பால பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. யாராவது சொல்லுவாங்க, இல்ல நீங்களே கூட அதுல ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு டபுளா கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த முறையும் அதே மாதிரி இன்னைக்கு பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி வருமான்னு கேட்டா, அது கேள்விக்குறிதான். அதனால முடிந்த அளவு இன்னைக்கு பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. பேராசை ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமெல்லாம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. கற்பனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பயணங்கள் வழியில ஆதாயம், லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டு தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவதற்கான சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். உறவுகளோடு நிகழும் சந்திப்புகளால மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கும் நிலை இன்னைக்கு இருக்கும். எனக்கு அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த பொருளை வாங்கிட்டு மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு கடன் வாங்கி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அது நமக்கு மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாவும். இல்லைன்னா எதிர்பாராத விதத்துல பிரச்சனையை தரும். இந்த மாதிரி இருக்கும். இம்சைகள், தொல்லைகள் நிறைந்த விஷயமாக இருக்கும். இன்னைக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் அதன் மூலமா நமக்கு நெறைய தொல்லைகள் தான் இருக்கும். அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. கடன் வாங்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரா எந்தெந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதை எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் உண்டு. கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா திருமண வரன் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா லோன் ஏதாவது கேட்குறீங்கன்னா இன்னைக்கு முயற்சிகள் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க முன்னெடுத்து பண்ணும்போது அதுல எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நிறைய லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக அந்த வேலைகள் எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசும்போது அதிக கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடாது. வீண் விவாதங்கள்ல எல்லாம் ஈடுபடாம இருங்க. உங்களோட நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களோட தான் ஏதாவது பிரச்சனைகள் வருது. இதுக்கு அடுத்து நம்ம பேசும்போது அது பிரச்சனை முத்தீரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட பேச்சை நிறுத்திக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு வேண்டாம். உறவினர்கள் வழியில சின்ன சின்ன வருத்தங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். பூர்வீகத்துல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலைக்கு தந்தை வழி உறவுகளோட ஆதரவு இன்னைக்கு நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியான மேற்படிப்பு படிக்கும் எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம் தெளிவாக இருக்கிறதுனால தொழில் முறைகள்ல சிறந்த முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. துறை சார்ந்த விஷயங்கள்ல அனுபவமும் அறிவும் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு நிறைய இருக்கும். அரசியல்ல ஈடுபடுகின்ற நபர்களுக்கு பொதுமக்கள் வழி ஆதரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். தந்தை வழி தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தந்தைக்கும் உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தொழில் தொடங்குவதற்கான கடன் வாங்கும் எண்ணங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற எண்ணங்கள் நிறைய இன்னைக்கு தோன்றும். வியாபார ரீதியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து நீங்க நிறைய நடத்திக்குவீங்க. சிலருக்கு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியான இருப்பிட மாற்றங்கள் ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் வரும். நமக்கு வேலைக்கு இது ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம அங்க போயிட்டோம்னா நமக்கு ஓரளவு ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் நிறைய இருக்கும். தொழில் இல்லைன்னா வேலை குறித்த இடமாற்றங்கள் குறித்து ஒரு சிந்தனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
தொழில்ல வரவுக்கு மேல் செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு 1000 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா திடீர்னு பார்த்தா கரெக்டா ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடும். நேரத்துக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து சரிவர கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால் பகுதிகள் எல்லாமே அதிக கவனங்கள் செலுத்துங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மருத்துவரை ஆலோசிப்பது மிகுந்த அவசியம். தொழில்முறை விரோதிகள் வழியில தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அவங்க தொழில் முறையில விரோதிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட ஆர்டர்ஸை அபகரிக்க பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம சீக்கிரம் முடிக்கிறோமா அவங்க சீக்கிரம் முடிக்கிறாங்களா அந்த மாதிரியான போட்டிகள் ஏற்படலாம். இதனால அவங்கள நினைச்சு நிறைய தொல்லைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். தொழிலுக்கு தாய்மாமா வழியில ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே வேலைகள்ல உள்ளவங்களுக்கு உயர் பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாதாரண வேலைகளை தற்காலிக வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர பணியாக மாறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரங்களை எல்லாம் விருத்தி பண்றதுக்கான நிறைய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பதவிகளால உங்களோட மதிப்பு மரியாதை இதெல்லாமே கூடும். முக்கியமான மீட்டிங்குகள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பயணங்களால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பொது சேவை விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு நடந்துக்குவீங்க. பண விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. இழப்புகள் இல்லைன்னா செலவுகள் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருவோம்னு சொல்லி ஒரு 10 பேர் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா திடீர்னு ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டுருவாங்க எல்லாரும். அந்த மாதிரி நம்ம எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பண விஷயங்களை நம்ம ஏதாவது ஒரு இதுல முதலீடுகளா போடுறோம்னா திடீர்னு அது அவங்களால வந்து நிறைய லாபங்கள் தர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துல நமக்கு இழப்புகள் ஏற்படலாம். அதனால பண விஷயங்கள்ல நிறைய இன்னைக்கு அக்கறை தேவை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இதுல எல்லாமே இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்களோடு அளவான பழக்கம் இருப்பதே மிகுந்த நன்மை தரும். கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு நிறைய வரும். அதனால என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கோங்க. தேவையில்லாம ஒரு கருத்தை எடுத்து பேசி அதை பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்காதீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கின்ற விஷயங்களில் எல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் இல்லைன்னா வியாபாரம் இதெல்லாம் தொடங்க விரும்புறவங்க இன்னைக்கு வந்து தொடங்கலாம். உங்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முறையில பாதுகாப்புகள் நிறைய தேவை. தொழில் முறையில இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஷூஸ் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையிடம் பூர்வீக இடங்கள்ல கட்டுமானம், வண்டி, மனை இது குறித்த பேச்சுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஏதாவது ஆரம்பிப்போமா அப்படின்னு அப்பாட்ட ஆலோசனைகள் கேட்கலாம். இல்லைன்னா இது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உதவிகள் கேட்கலாம் அவர்கிட்ட. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போகிற விஷயங்கள்ல ஆலோசனைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வழியில அவர்களை காண்பதற்கான பயணங்கள் ஏதாவது போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட வழியில உங்களுக்கு ஏதாவது புதிதாக வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு பாப்பீங்க. மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நினைத்த வெற்றிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மேற்படிப்புல நீங்க விரும்பின விஷயங்களா இருக்கு, இல்லை யார்கிட்டயாவது உதவிகள் கேட்டிருக்கீங்க, இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேற்படிப்பு சார்ந்த எல்லா விதமான லாபங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீகத்துல இருக்கிற கோவில் பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல எல்லாம் நிறைய ஈடுபாடுகள் எடுத்துக்குவீங்க. குல தெய்வத்திற்கான கோவில் கட்டுமான பணிகள் ஏதாவது ஆரம்பிப்போமா அப்படின்னு நினைச்சு நிறைய எண்ணங்கள் வரலாம் இன்னைக்கு. இல்லைன்னா கட்டுமான பணிகள் நடக்குதுன்னா அதை போய் மேற்பார்வையாவது பார்க்க போவீங்க. அதுல போய் ஈடுபாடுகள் நிறைய எடுத்துக்குவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். செழிப்பான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் தந்தையரிடையே ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கால்நடை பராமரிப்பு வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்குவீங்க. மனநிலை வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு.
வெளிநாடு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதுல லாபம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வசதி வாய்ப்புகளோடு கூடிய நல்ல வாழ்க்கையான இன்னைக்கு இன்னைக்கு முறை வந்து நல்லபடியாக இருக்கும். கணித துறைகள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுவீங்க. ஆழ்ந்த ஞாபக சக்தி இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்துகளால வரவுகள் வர்றதுக்கான நல்ல நாளாக இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கு ஏதாவது சொத்துகள் வாங்கும் விஷயங்கள் குறித்து தந்தையிடம் ஆலோசனை கேட்கலாம். நீங்க இருக்கிற ஏரியா கிட்ட இந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாம், இல்ல ஒரு கார் வாங்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யோசனைகள் தந்தையிடம் கேட்கலாம். இல்லைன்னா தந்தையிடம் நான் இந்த மாதிரி வாங்க போறேன்ப்பா, உங்களால ஏதாவது பண உதவி பண்ண முடியுமா, இல்ல வேறு ஏதாவது உதவிகள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வியாபாரங்கள் நல்லபடியாக போகும். உற்பத்தி துறைகளும் இன்னைக்கு நல்லபடியாக வேலைகள் நடக்கும். உங்களுடைய காரியங்கள்ல உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாரோட உதவிகளும் ஆசிகளும் ஆதரவுகளும் இது எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எல்லாருமே நீங்க செய்யற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கின்றது. பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன தடுமாற்றம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நமக்கு தாமாகவே பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்ளுகின்ற நாளாக இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் அதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது தரும். சாதாரண நாள் மாதிரியே இன்னைக்கு இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடும் போது புதிதாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல லாபங்கள் ரெட்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த விஷயத்துல லாபமும் கிடைக்கும், முன்னேற்றமும் சீக்கிரமாக அமையும். அந்த எடுக்கின்ற காரியங்கள்ல எல்லாமே இன்னைக்கு தொழில்முறை விஷயங்கள் எல்லாமே புதிதாக ஆரம்பிக்க விரும்புறவங்க இதை இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே நிறைய லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய மேற்படிப்பு சார்ந்த துறைகள்ல ஆழ்ந்த ஆராய்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். புதிய பொருட்களை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே கூடும். இளைய சகோதரர் இல்லைன்னா தாயோடு இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இல்ல இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெருப்பு, மின்சாரம், உயர்ந்த இடங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கும்போது அதிக கவனங்கள் தேவை உங்களுக்கு. எதிர்பாலினத்தவரிடம் அதிக கவனங்கள் தேவை. எல்லாரோடையும் இன்னைக்கு கொஞ்சம் லிமிட்டாக பழகுறது மிகுந்த நன்மை தரும். வெளியே போகும்போது ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கவனமாக எடுத்து செல்லுங்க. ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போறீங்கன்னா ரொம்ப கவனங்கள் தேவை. எல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க அப்புறம் போறது மிகுந்த நன்மை தரும். வண்டி வாகனங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. போகும்போது அதிக வேகம் எல்லாம் கூடாது. ரொம்ப ஸ்பீடா போறது, இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு ஜிக்ஸாக்கா ஓட்டிட்டு போறது இதெல்லாமே இன்னைக்கு கூடாது. கட்டுமான பணிகள்ல ஈடுபடும் போது அதிக சிரமங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கட்டுமான பணிகள்ல ஈடுபடுறவங்களுக்கு, பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு வேலை குறித்த சிரமங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உணவு விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. உணவு நல்லா இருக்கா, நல்லபடியாக இருக்கா, கொண்டு வந்த விதம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும். முடிந்த அளவு அதற்காக வெளியிடங்கள்ல எல்லாம் சாப்பிடாம இருங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது மிகுந்த நன்மை தரும். பராமரிப்பு வேலைகள் எல்லாம் கவனம் தேவை. அதாவது உயிரினங்கள பராமரிக்கிறீங்க. வீட்டு விலங்குகள், கால்நடைகள் இதை ஏதாவது பராமரிக்கிறீங்கன்னா, அதுல எல்லாம் அதிக கவனங்கள் தேவை இன்னைக்கு. வீட்டு உபயோக பொருட்களை ஏதாவது பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய பணிகள்ல உங்கள் மீது கரும்புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளை முடிந்த அளவு மேற்கொள்ளாம இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். அதன் வழியே நிறைய இழப்பீடுகளோ, இல்ல நஷ்டங்களோ, இல்லைன்னா பெரிதான லாபங்கள் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பகைவர்களோடு கருத்து மோதல்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனம் தேவை. ஏதாவது பொருட்கள் திருடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம போன ரொம்ப அசால்ட்டா பேசிட்டே போவோம்.
ரோட்ல நடந்து போய்க்கிட்டு இருப்போம். அந்நேரம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபோன எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி நெறைய கவனம் நெறைய தேவை. ரோட்லலாம் போகும்போது அதிகமான நகைகள் எல்லாம் வேண்டாம். குறைவான நகைகளே போதும். இல்லன்னா முடிஞ்ச அளவு அதுவும் வேண்டாம். அந்த மாதிரி நீங்க சிம்பிளா இருந்துக்கிறது இன்னைக்கு மிகுந்த நன்மை தரும். சொத்துகள் வாங்குற விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. ஏமாற்று முயற்சிகள் நெறைய எடுக்கலாம். அதனால நெறைய விசாரிச்சு எதையும் வாங்குங்க. பெரிதளவிலான மூலதனத்தை போடுகின்ற விஷயங்கள இன்னைக்கு தவிர்ப்பது மிகுந்த நல்லது. பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு தொல்லை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வீண் பழிகள், அவதூறுகள் இதெல்லாம் பரப்பும் நபர்களிடையே அதிக கவனங்கள் தேவை. நம்ம எந்த விஷயமும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா, அவங்க வானத்தளவுக்கு நம்மள அளந்து விட்டுருப்பாங்க வெளிய. அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நபர்களை எல்லாம் புறக்கணிப்பது மிகுந்த நன்மை தரும். பணியிடங்கள்ல உங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பதே இன்னைக்கு நலம். நம்ம எந்த விஷயங்களையும் இன்னைக்கு பெரிதான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் இன்னைக்கு பண்ணலாம். வெளிநாடு போக விரும்புறீங்கன்னா, இன்னைக்கு அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். வரன் பேசி முடிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அதற்கான ஒரு ஃபோன் கால்ல பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு கடன் வாங்கி எந்த விஷயமும் செய்யாதீங்க. அது வந்து பெரிய பிரச்சனைகளை தரும். புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கும்போது அது நமக்கே எதிரான பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கேஸ் எல்லாம் இன்னைக்கு போடுறீங்கன்னா, இன்னைக்கு போடாதீங்க. அது வந்து நமக்கு சாதகமாவும் முடியாது. ஆ காசும் நெறைய விரயமாகும். இழுத்துக்கொண்டே போகும். அந்த மாதிரி நெறைய பிரச்சனைகளை தரும். அதனால முடிந்தளவு இன்னைக்கு எந்த புதிய விஷயங்களும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியில ஆட்சியாக இருக்கின்றார். சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் முறைகள்ல சுய முன்னேற்றத்திற்காக அதிக போராட்டம் இன்னைக்கு நெறைய இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டுத் தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே கூட்டுத் தொழில் செய்றவங்க இருக்கிறவங்க அதுல பண்ணிட்டே இருக்கேன், நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நெறைய தைரியமான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதுல வந்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு தைரியமா ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டுத் தொழில் விஷயங்கள்ல நெறைய தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சிறு தூர பயணங்கள் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படலாம். இசை சார்ந்த ஆர்வமும், அது தொடர்பான தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் புதிதாக தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. எதிரிகளை எல்லாம் வெல்லும் திறன் இருக்கும். அசால்ட்டாக இன்னைக்கு எந்த வேலைகளையும் ரொம்ப தைரியத்தோடு செஞ்சு முடிச்சுருவீங்க. எதிர்ப்பு, மறுப்பு இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல தைரியமாக நீங்க சொல்லிருவீங்க. இந்த விஷயம் வந்து சரியா வராது. இத பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், எதிர்ப்பு சொல்றதா இருந்தாலும், மறுப்பு சொல்றதா இருந்தாலும், இன்னைக்கு பட்டுன்னு அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரியே சொல்லிருவீங்க இன்னைக்கு. அந்த மாதிரி தைரியமாக இன்னைக்கு இருப்பீங்க. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. சகோதரரோடு இணைந்து கூட்டு வியாபாரம் செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏதாவது தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்பத்தினருடைய ஆதரவு இன்னைக்கு நெறைய இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தினரோடு சேர்ந்து பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதற்கு தகுந்த பிளான் ஏதாவது போடுறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நெறைய இருக்கும். கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியான ஏதாவது முயற்சிகள் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேங்க் வழியில லாபகரமான பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து செய்யும் செயல்கள்ல அதிக கவனங்கள் தேவை. கடைசியில மாட்றது நீங்களாக தான் இருக்கும். இல்லைன்னா அதிக தைரியத்தோடு நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிருவீங்க. அது நல்ல விஷயங்களாக ஆரம்பிச்சாலும், கடைசியில அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் பெருசாக தெரியும். அதனால முடிந்த அளவு தேவையில்லாத செயல்களை எல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது மிகுந்த நன்மை தரும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இடமாற்றம் ஏதாவது நிகழுவதற்கான சிந்தனைகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சமாதான பேச்சுகள் ஏதாவது பிரச்சனைகள்ல பேசுறீங்கன்னா, இன்னைக்கு அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு சமாதான பேச்சுகள் ஏதாவது பண்ணீங்கன்னா, அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பட்டம், பதவி
உதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் வழியில செல்வ வரவுகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவு இன்னைக்கு பிரச்சனைகள் தான் பெரிதாக இருக்கின்றது. கேஸ் எல்லாம் போடாதீங்க. இன்னைக்கு கேஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, முக்கியமான நகர்வுகளை எல்லாம் இன்னைக்கு நடத்துனீங்கன்னா, அது உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் தரும், தொல்லைகள் தரும். உங்களுக்கே எதிராக முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால புதிய தொழில் முயற்சிகளும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அது நெறைய பிரச்சனைகள் தர்றதும். கடன் வாங்கி எந்த செயலையும் செய்யாதீங்க. அது ரொம்ப மீள முடியாம ஒரு இழுத்தடிக்கிற நிலைமையில இன்னைக்கு நெறைய இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஃபேவராக எந்தெந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ, அதையெல்லாம் இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கும் உங்களுக்கு. கேஸ் இன்னைக்கு நீங்க போடலாம். போட்டீங்க இல்லன்னா, அதுல முக்கியமான நகர்வுகளை எல்லாம் இன்னைக்கு பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேங்க்ல லோன் கேட்கறீங்கன்னா, இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வரன் பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. நம்மளுடைய உறவினர்களோ, நண்பர்களோ யாராக இருந்தாலும் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஒ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள பேசும்போது ஒரு ஸ்டெப்புக்கு மேல அது பிரச்சனைகளை தரும். இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசினா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, முடிஞ்ச அளவு அதையெல்லாம் நிறுத்திடுறது மிகுந்த நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுக்கான மருத்துவ செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வரவுக்கு மேல் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேசும் விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்க பேசும்போதே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. அதனால முடிந்தளவு பேசுறத கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுறது மிகுந்த நன்மை தரும். புதிதாக வேலைகள் தேடுறவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சிறிய அளவிலான தொழில் தொடங்குற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பணி தற்காலிகமான ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நிரந்தரமாக மாறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏற்கனவே வேலைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா முயற்சிகள் இதெல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எதிரிகளிடமிருந்து நிறைய பண வரவுகள் உங்களுக்கு நெறைய இருக்கும். வரவேண்டிய பணங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்துடும். அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, இன்னைக்கு வசூல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வுகள், அயர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண், வாய் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். வெளிநாட்டவர்கள் புதிதாக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. இல்லைன்னா முடிஞ்ச அளவு முக்கியமான பொருட்கள் எல்லாம் வெளிய எடுத்துட்டு போகாதீங்க. பொருட்கள் திருடு போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெளியே போகும்போதோ, இல்லைன்னா வண்டிகள்ல போகும்போதோ அதிக கவனங்கள் தேவை. நம்ம சும்மா நின்னுட்டு இருந்தாலும் யாரோட வே செயல்கள்னாலயும் நமக்கு அடிபடும். இல்ல நம்மளே தேவையில்லாத செயல்கள்ல வண்டிகள்ல எல்லாம் வேகமா போறீங்க அப்படின்னாலுமே, நமக்கும் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால வெளிய போகும்போதும், வண்டிகள்ல போகும்போதும் அதிக கவனங்கள் இன்னைக்கு நெறைய தேவை. சேவை மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். காயங்கள், புண்கள் இதெல்லாம் இருந்தா அதிக கவனங்கள் எடுத்துக்கோங்க. கடனாக பணமோ, பொருளோ ஏதாவது வாங்குவதற்கான சூழல்கள் இன்னைக்கு நெறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செயல்திறன் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக, குறைவாக இன்னைக்கு இருக்கும். பணி இல்லைன்னா வேலைகள்ல இடமாறுதல்கள் வருவதற்கான உத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நான் யார்ட்ட பேசும்போதும் ஒரு கட்டத்துக்கு மேல இது பிரச்சனைகளை தரும்னு சொன்னா, அந்த விஷயங்கள செய்யாம இருக்கிறதே மிகுந்த நன்மை தரும். கடன் தர வேண்டாம். முடிஞ்ச அளவு யாருக்கும் கடன் தந்தீங்கன்னா, அது திரும்ப வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவு கடன் யாருக்கும் தர்ற விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. வீண் விவாதங்களை எல்லாமே தவிர்ப்பது மிகுந்த நன்மை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம். இல்லைன்னா புதிதாக வியாபாரங்கள் ஆரம்பிக்கலாம்.
செய்யலாம். இல்லைன்னா புதிதாக வேலைகளுக்கு சேரலாம். அவங்களுக்கு சீக்கிரமே ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைச்சு, டக் டக்குன்னு அவங்க வந்து வளர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரெட்டிப்பு லாபம் வேண்டிய விஷயங்கள இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு. பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போறது மிகுந்த நன்மை தரும். சாலைகளை எல்லாம் கடக்கும்போது, நடந்து போகும்போதாக இருந்தாலும், இல்லைன்னா வாகனங்கள்லயே அப்படியே கடந்துட்டு போறீங்கனாலும், நீங்க ரொம்ப கவனம் தேவை. நல்லா இருபுறங்களிலும் பார்த்த பின்பு அதுக்கப்புறம் நீங்க கடக்கிறது தான் ரொம்ப நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் எதுவும் இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்ல பேச வேண்டாம். இந்த மாதிரியே எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லயும் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறதே மிகுந்த நன்மை தரும். தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்க சரியா ஃபாலோ பண்றது மிகுந்த நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.